Praise the Lord, brothers and sisters. Welcome to Bible SMS. Next week எபிசோடோட நம்ம அந்த ப்ரேயர் லைஃப் எபிசோட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்புறம் லாஸ்ட் வீக் எபிசோட் முடிக்கும் போது சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு எபிசோட், ப்ரேயர் லைஃபை விட ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது முடிக்கும் போது ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தேன், ப்ரேயரை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். காட்ஸ் கிஃப்ட் ஆஃப் சில்ட்ரன் சேனல் அப்படின்ற ஒரு சேனல்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பைபிள் ரீடிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன ஆன்சரும் கரெக்டான ஆன்சர் தான். ஆல்மோஸ்ட் கரெக்ட்னு சொன்னன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க. ஆனா பைபிள் ரீடிங்கையும் காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு. ஸோ ப்ரேயர் லைஃபை காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தா விசுவாச வாழ்வு, ஃபெய்த் லைஃப் தான் ப்ரேயர் லைஃபை காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்றது நான் சொல்லல, பைபிளே சொல்லுது விசுவாச வாழ்வு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு. ஸோ இன்னைக்கு எபிசோட் எதனால விசுவாச வாழ்வு ரொம்ப முக்கியமானது, why faith life is very important அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த விசுவாச வாழ்வு இன்னும் ஒரு 2-3 எபிசோட் போகும். அதுல இன்னும் நிறைய காரியங்களை குறிச்சு நம்ம பேசுவோம். உங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு விஷயம் ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த விசுவாச வாழ்வு, இந்த ஜெப வாழ்வு, இதெல்லாமே ரைட்டியஸ் லிவிங், அதாவது நீதிமான வாழ்வது எப்படி அப்படின்றதுக்குள்ள கீழே வர டாபிக்காக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 4 எபிசோட்ஸ் நம்ம ஜெப வாழ்வு அந்த எபிசோட்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற எபிசோட்ஸ் விசுவாச வாழ்வு. இது எல்லாமே நீதிமானாக வாழ்வது, ரைட்டியஸ் லிவிங் அப்படின்றது தான் நம்ம மெயின் சீரீஸ். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. நம்ம நீதிமான வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும், ஜெப வாழ்வு சரியா இருக்கணும். நெக்ஸ்ட் இல்ல, அதற்கு முன்னாடி அதற்கும் மேல, ஜெப வாழ்வுக்கும் மேல விசுவாச வாழ்வு. முதல்ல ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனம், அப்புறம் ஆபுக்குக் 2 அதிகாரம் 4வது வசனம். இந்த 2 வசனங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 2 வசனத்திலையும் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பைபிள்ல எந்த இடத்துலயுமே நீங்க எனக்கு எதனா ஒரு வசனம் எடுத்து காமிங்க, ஜெபத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்ற எதனா ஒரு வசனம் நீங்க எனக்கு எடுத்து காமிங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிறைய இடத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ விசுவாசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றத பாத்துக்கோ. அதுலயே அந்த ரோமர் 1-17 நீங்க கீழே வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தனுடைய நீதியை விசுவாசத்தினாலே வெளிப்படுத்துவார். அப்போ விசுவாசம் இருந்தாதான் கர்த்தருடைய நீதி நம்மளுக்கு வெளிப்படும். எப்படி நீதிமானாய் வாழ்வது, கர்த்தருடைய நீதி எது, ரைச்சியஸ் ஆஃப் காட் எது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவனுக்கு தான் வெளிப்படுத்துவாரு அப்படின்றதையும் நம்ம இந்த ரோமர் 1:17 நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி எபிரேயர் 10:38 எவன் ஒருவன் பின்வாங்குகிறானோ அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம விசுவாசத்தினாலதான் நம்ம கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். இப்போ நம்ம விசுவாசத்துல பின்வாங்கிட்டோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. சோ விசுவாசத்துக்கு கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றத எத்தனை வசனங்கள்ல கர்த்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, எபேசியர் 2:8-9 நம்ம விசுவாசிச்சாதான், கர்த்தரை விசுவாசிச்சாதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்மளுடைய விசுவாசத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்மளுடைய கிரியைகளால நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்றது இல்லை. உங்களுடைய கிரியைகள்னாலோ நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்படுறதுனாலயோ நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால ரட்சிக்கப்பட மாட்டீங்க, விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்றது அங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. சோ நம்மளுடைய கிரியைகள் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட மாட்டோம். நம்மளுடைய கிரியைகள்னால நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம அதை குறித்து பெருமை பாராட்டுவோம். ஆனா நம்மளுடைய விசுவாசத்தினால, அவருடைய கிருபையினால மட்டும்தான் நம்மளுக்கு அவருடைய ரட்சிப்பு கிடைக்குது. இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, இப்போ ஆபிரகாம், மோசே, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எதுவும் கிடையாது, அவங்களுக்கு பைபிளும் எதுவும் கிடையாது. ஆனா அவங்க தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க அது மேல ரொம்ப விசுவாசமா அவங்க தேவன் சொன்னதை அவங்க நிறைவேற்றினாங்க. இப்போ நோவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் மழையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழைன்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லாரு, இந்த மாதிரி மழையை வர பண்ணுவேன், வெள்ளம் வரும் அப்படின்லாம் சொல்லும் போது அதை ஒரு பேஸா கொண்டு எடுத்துக்கிட்டு 100 வருஷமா, ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, 100 வருஷமா அந்த பேழையை கட்டினாரு. அந்த அளவுக்கு விசுவாசம்.
நோவாவுக்கு இருந்தது. நம்ம ஆபிரகாமோட விசுவாசத்தை பத்தி நிறைய மெசேஜ் கேட்டிருப்போம். ஆனா நோவாவோட விசுவாசமும் எவ்வளவு பெருசு அப்படின்றத பாருங்க. இப்போ நோவாவோட இடத்துல நம்மள வச்சு பார்ப்போம். இந்த ராபர்ட், நான் வந்து மழையை வர வைக்க போறேன், வெள்ளத்தை வர வைக்க போறேன், நீ வந்து ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு கட்டணும், எல்லா மிருகங்களையும் உள்ள கொண்டு போகணும், கொப்பைர் மரத்தை எடுத்துட்டு வா அப்படின்லாம் சொல்லி கட்ட சொல்றாருன்னா, இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? போங்க, இவருக்கு வேற வேலை இல்லை, போய் கொப்பர் மரத்தை எடுத்துன்னு வரணுமா, அதை வந்து இத்தனை முளத்துல கட் பண்ணி கட்டணுமா, எல்லா மிருகங்களையும் உள்ள கொட்டிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்? நல்லா சாப்பிட்டுட்டு ஏசியை போட்டு தூங்கிருப்போம். ஆனா நோவா என்ன பண்ணாரு? தேவன் சொன்ன ஒரு விஷயத்த அந்த கையில எடுத்துக்கிட்டு ஒரு 100 வருஷமா கஷ்டப்பட்டு கர்த்தர் சொன்ன அதே மாதிரி அவர் செய்து முடிச்சிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம தேவன் பேர்ல வைக்கிற அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து தேவன் பாக்குறாரு, அதுதான் வந்து கர்த்தர் பாக்குறாரு. அதனாலதான் தேவன் வந்து நோவாவை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு விசுவாசம் இப்ப நம்ம கிட்ட இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை நான் அவங்க முன்னிலையில வைக்கிறேன். நான் அவங்கள மறந்துடல. நீங்க அந்த கமெண்ட் பண்ண அந்த சகோதரருக்கு நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னன்னா ரோமர் 10:17 அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ நீங்க சொன்ன பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரிட்டன் ஆன்சர் தான். பைபிள் படிச்சாதான் நம்மளுக்கு வந்து விசுவாசம் வரும், விசுவாசத்தினால்தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுவோம். இனி வர எபிசோட்ஸ்ல நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து வெறும் எதனால விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பரிசுத்தவான்களோட வாழ்க்கையை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பேசுவோம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் ராபர்ட். பிரைஸ் தி லார்ட்.